இன்றைக்கி நம்ம ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 3 பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் நான். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு சீரகம், ஒரு 10-15 பல் பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஒரு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடணும். ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வதங்க ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வதங்கந்தோம் நம்ம இதில் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதோட நான் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடணும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன். நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடரு, 1 ஸ்பூன்னு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 பிஞ்சு சீரகத்தூள், அதே போல் 2 பிஞ்சு மஞ்சாத்தூள், அதாவது டர்மரிக் பவுடர். இது எல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போது இதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம், இல்லைன்னா இந்த மசாலாலாம் கருகிடும். நான் ஒரு சின்ன துண்டு புளியை இப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி எல்லாம் நல்லா இந்த மசாலையோட மேஷ் ஆகி நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன், போதும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம் ஒரு கொதி, அப்புறம் பார்ப்போம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதும் நான் ஒரு 3 கத்திரிக்காவை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்து இட போகிறேன். நல்லா கலந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இது கத்திரிக்காய் நல்லா கொதித்து வெந்து வரட்டும், பார்ப்போம். மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் நெத்திலி கருவாடை கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பீஸ் இருக்குது, அதை நான் இதில் சேர்த்துட போகிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு கருவாடோட ஸ்மெல்லு நல்லா வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்மளோட நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.